வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க, நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, தனுசு லக்னம் மகர ராசி காம்பினேஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த டைப் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கான். ஆமாப்பா, இது ஒரு செம டெட்லி காம்பினேஷன். ஏன் தெரியுமா? தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான், மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஒரு பக்கம் குருவோட அறிவும் நீர்மையும் இருக்கும், இன்னொரு பக்கம் சனியோட உழைப்பும் நிதானமும் இருக்கும். அப்படியா? அவன்கிட்ட ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கேன். வெளியே பார்க்க ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். ஆனா ஏதாச்சும் காரியம் வந்துட்டா ரொம்ப சீரியஸா மாறிடுறானே. கரெக்டா பிடிச்ச. தனுசுங்கிறது நெருப்ப தத்துவம், அது அவங்களுக்கு பெரிய லட்சியத்தை கொடுக்கும். மகரம் நில தத்துவம், அது அந்த லட்சியத்தை எப்படி அடையணும்னு பிராக்டிக்கலா யோசிக்க வைக்கும். வெளியே ஒரு டீச்சர் மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா மனசுக்குள்ள பொறுப்புணர்வு ரொம்ப அதிகம். அவங்களுக்கு பொய் சொல்றவங்களையும் ஏமாத்துறவங்களையும் கண்டாலே பிடிக்காது. உண்மைதான். குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? அவன் வீட்ல எல்லா பொறுப்பையும் இவனே இழுத்து போட்டுட்டு செய்யறான். அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி. வீட்ல ஒரு பெரிய தூண் மாதிரி இருப்பாங்க. குருவோட ஆதிக்கத்தால வீட்ல எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சனி பகவான் அவங்கள கொஞ்சம் கராரா இருக்க வைப்பார். அப்பா அம்மாவுக்காக தன்னோட ஆசைகளை கூட தியாகம் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க பேச்சு சில நேரம் ரொம்ப டைரக்டா இருக்கும். அது மத்தவங்கள காயப்படுத்தலாம். ஆனா மனசுல அன்பு அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டா அவங்க குடும்பம் ஸ்வர்க்கம்தான். அவனோட பிசினஸ் பத்தி சொல்லவே வேணாம். எதை தொட்டாலும் ரொம்ப யோசிச்சு தான் இறங்குறான். இவங்களுக்கு எந்த துறை செட் ஆகும்? இவங்க சூப்பர் பிளானர்ஸ். பேங்க்கு, அக்கவுண்ட்ஸு, இல்லைனா ஸ்கூலு, கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகளில் பின்னி எடுப்பாங்க. அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும். இவங்க மற்றவங்க கீழே வேலை செய்கிறத விட சொந்தமாக தொழில் செஞ்சாதான் லாபம். ஏன்னா இவங்க வேகத்துக்கு மற்றவங்களால ஈடு கொடுக்க முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் லேட்டாக வந்தாலும் இவங்க சக்ஸஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். காசு விஷயத்துல எப்படி? ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாரோ? கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது, ஆனா கணக்கு பார்ப்பாங்க. குரு இருக்கிறதால பணம் வரும், சனி இருக்கிறதால அதை சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. தங்கம், நிலம்னு இன்வெஸ்ட் பண்றதுல இவங்க கில்லாடி. தேவையில்லாம கடன் வாங்குறத கௌரவ குறைச்சலான்னு நினைப்பாங்க. மிடில் ஏஜுக்கு அப்புறம் இவங்க கிட்ட நல்ல சொத்து சுகம் சேரும். ஆரோக்கியத்துல ஏதாவது ஸ்பெஷலா கவனிச்சுக்கணுமா? ஆமா, தனுசுங்கிறதால தொட, லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மகரங்கிறதால எலும்பு, முட்டி வலி வரலாம். முக்கியமா இவங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை வரும். கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுல இனிப்பை குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. பசங்க விஷயத்துல எப்படி இருப்பாங்க? ரொம்ப பாசமான, அதே சமயம் கண்டிப்பான அப்பா அம்மாவா இருப்பாங்க. பசங்க ஒழுக்கமா வளரணும்னு நினைப்பாங்க. அவங்க பசங்களும் இவங்க பேச்சை கேட்டு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. வயசான காலத்துல பசங்க இவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. டிராவல் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்களுக்கு ஆன்மீக பயணம், வரலாற்று இடங்களுக்கு போறதுனா ரொம்ப இஷ்டம். சும்மா போகாம அங்க என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க.
வெளிநாடு போற வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. வண்டி ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா போறது நல்லது. மொத்தத்துல இவங்க ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்றியா? கண்டிப்பா. கொஞ்சம் அந்த பிடிவாதத்தையும் மத்தவங்கள விமர்சனம் பண்றதையும் குறைச்சிக்கிட்டா இவங்க நிஜமாவே ஒரு பெரிய சாதனையாளரா வருவாங்க. விடாமுயற்சி தான் இவங்களோட தார மந்திரம். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.